சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் பிறப்பாலேயே சிங்கத்தை போன்ற கம்பீரமும் விட்டு கொடுக்காத சுயமரியாதையும் பிறரை வழிநடத்தக்கூடிய தலைமை பண்பும் கொண்ட ஒரு மனிதர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். உங்களுடைய ராசிநாதன் நவக்கிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் என்பதால் எங்கு சென்றாலும் நீங்கள் தான் முதன்மையான ஒரு ராஜாவாக நிற்க விரும்பக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஆனால் அதே இது அதீத நம்பிக்கையும் எல்லாரையும் தன் நிழலில் வாழும் பிரஜைகளாக நினைத்து வாரி வழங்கக்கூடிய வள்ளல் குணமுமே உங்களுக்கு எப்படி எதிரியாக மாறியது, எந்த அளவுக்கு உங்களுக்கு அவமானத்தையும் துரோகத்தையும் கொடுத்தது என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக காணலாம். முதலாவதாக சிம்மம் ராசி வாழ்க்கையில உங்களுடைய மரியாதையை உடைத்த அந்த ஒரு சம்பவம். சிம்மம் ராசி அன்பர்களே, உங்களுடைய உயிர் போனாலும் உங்களுடைய மரியாதையை மட்டும் நீங்கள் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. சமுதாயத்திலோ அல்லது குடும்பத்திலோ உங்களை ஒரு மரியாதைக்குரிய மனிதராக எல்லாருமே பார்த்திருப்பாங்க. ஆனால் அதன்படியும் நீங்கள் நடந்திருக்கவும் ஆரம்பிப்பீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில திடீரென அரங்கேறிய அந்த ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் உங்களின் அத்தனை வருட நற்பெயரையும் கௌரவத்தையும் ஒரே ஒரு நொடியில் தரைமட்டமாக்கியிருக்கும். ஆனால் நீங்கள் அதனை வேணுமென்று செய்திருக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு கோபத்திலோ ஏதோ ஒரு அவசரத்திலோ சில செயல்களை செய்திருப்பீங்க. ஆனால் அந்த செயல்கள் உங்களுடைய ஒட்டுமொத்த பெயரையும் பிறந்ததிலிருந்து எந்த அளவுக்கு நல்ல ஒரு பெயரை வாங்கி வைத்தீர்களோ அது அனைத்தையுமே அந்த ஒரு நேரத்தில் அளித்திருக்கும். அது நீங்கள் செய்யாத ஒரு குற்றத்தின் வீண் பழியாக கூட இன்னொரு பக்கமும் இருக்கலாம், அல்லது உங்களுடைய தொழிலில் ஏற்பட்ட ஒரு சதி திட்டத்தின் வீழ்ச்சியாகவும் இருக்கலாம். இவரா இப்படி என்று உலகம் உங்களை நோக்கி விரல் நீட்டிய அந்த ஒரு சம்பவம் உங்களின் ஈகோவை சுக்குநூறாக உடைத்தெறிந்திருக்கும். உங்களின் நேர்மை அங்கேயே கேள்விக்குறியாக்கப்பட்ட போது உங்கள் நெஞ்சில் ஏற்பட்ட அந்த வலி மரணத்தை விட கொடூரமானதாக இருக்கவும் செய்திருக்கும். இதுவும் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக ஓடிக்கொண்டேதாங்க இருக்கவும் ஆரம்பிக்கும். இரண்டாவதாக, நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்க முடியாத ஒரு நாளாகவும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். சிங்கம் எப்போதுமே தன் தலையை நிமிர்த்தி கம்பீரமாக தன் பிடரியை சிலிர்த்து கொண்டு தாங்க நடக்கவும் செய்யும். அதே போலத்தான் நீங்களும் எந்த ஒரு கூட்டத்திலும் நெஞ்சை நிமிர்த்தி வலம் வந்த ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் உங்களின் மிக நெருங்கியவர்கள் செய்த ஒரு துரோகத்தாலோ அல்லது நீங்கள் எடுத்த ஒரு தவறான அதிரடி முடிவாலோ சமுதாயத்திற்கு முன்னால் நீங்கள் ஒரு குற்றவாளியை போல நிற்க வேண்டிய ஒரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கும். அதுவும் உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். அன்று உங்களை சுற்றி இருந்தவர்களின் பார்வைகளில் ஏளனமும் பழிப்பும் மட்டுமே தான் இருந்திருக்கும். எப்போதும் மற்றவங்களுக்கு புத்திமதி சொல்லும் இடத்தில் இருந்த நீங்கள் அன்று தலை குனிந்து நின்ற அந்த 10 நிமிடங்கள் உங்களுடைய வாழ்நாளின் மிக இருண்ட பக்கங்களாக மாறியிருக்கும். பூமியை பிளக்காதா, நமக்குள்ள புதைய மாட்டோமா என்று நீங்கள் ஏங்கிய அந்த நாட்கள் உங்களின் ராஜ கம்பீரத்தின் மீது விழுந்த மிகப்பெரிய ஒரு அடி போல உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். அது இன்னமும் உங்களுடைய மனதை விட்டு மறக்காம இருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கும். மூணாவதாக, உங்களுடைய பெருமையை கேலி செய்த ஒரு நபர்கள். உங்களுக்கு இயற்கையிலேயே ஒரு தற்பெருமை குணமானது இருந்து கொண்டே தான் இருக்கும். இல்லை என்றாலுமே அதுதான் உண்மை. நீங்கள் சாதித்த விஷயங்களை, உங்களுடைய குடும்ப பாரம்பரியத்தை அல்லது உங்களின் உழைப்பை நீங்கள் சற்று பெருமையாக பேசுவது உங்களுடைய வழக்கங்களாக இருக்கும். அது எந்த விதமான தவறுகளுமே கிடையாது. ஆனால் உங்களில் இந்த ராஜ குணத்தை கண்டு பொறாமை கொண்ட ஒரு சுயநல கூட்டம் உங்களின் பெருமைகளை திமிர் என்றும் ஆணவம் என்றும் முத்திரை குத்தியிருப்பாங்க. இது சமுதாயத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். நீங்கள் ஒரு பொது மேடையிலோ அல்லது குடும்ப விசேஷத்திலோ உங்களின் சாதனைகளை பகிர்ந்து கொண்ட போது அதை கைதட்டி பாராட்டுவதற்கு பதிலாக உங்களின் முகத்திற்கு நேராகவே உங்களை கேலி செய்திருப்பாங்க. இவருக்கு ரொம்பத்தான் கொழுப்பு, தன்னை தவிர வேறு யாரும் இங்கு வாழ தகுதியற்றவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் என்று உங்களின் உன்னதமான நோக்கத்தை கொச்சப்படுத்தி பேசியிருப்பாங்க. உங்களை பொதுவெளியில் சிரிப்பு பொருளாக்கிய தருணங்கள் அந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய மனதளவில் அதிகமான ஒரு காயத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த ஒரு நேரம் எப்பொழுது நம்மளுடைய மனதை விட்டு சரியாகும் என்று உங்களுடைய மனதிற்குள் தோன்றி கொண்டே தாங்க இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா, இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய மனதிற்குள் ஓடி இருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் கூறியது சரியா என்பதையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில உங்களின் கர்ம வினைகள் அனைத்தும் சுட்டரிக்கப்பட்டு சனி பகவானின் அனுக்கிரகமும் சூரியனின் முழுமையான பாசிட்டிவ் எனர்ஜியும் இணைவதால் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஒளியூட்டக்கூடிய திருப்பு முனையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிகழ ஆரம்பிக்கும். உங்களை வீழ்த்தியவர்கள் முன்னிலையிலேயே உங்களை ஒரு அசைக்க முடியாத சாம்ராஜ்யத்தின் அதிபதியாக பிரபஞ்சங்கள் உங்களுக்கு மாற்றவும் போகிறது.
முதல் விஷயமாக உங்களுடைய வாழ்க்கையில் லீடர்ஷிப்பானது உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். சிம்மம் ராசி அன்பர்களை, நீங்கள் பிறப்பாலேயே ஒரு குழுவை வழிநடத்தக்கூடிய தலைமை பண்பு கொண்ட ஒரு மனிதர்கள் நீங்களாக மட்டுமே தான் இருப்பீர்கள். ஆனால் கடந்த காலங்களில் உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் உங்களின் இதே தலைமை பண்பை சர்வாதிகாரம் என்று கூறி உங்களை ஒடுக்க பார்த்தவர்கள். ஆனால் வரக்கூடிய நாளை முதல் உங்களுடைய நிலைமையானது தலைகீழாக மாறப்போகிறது. உத்தியோகத்திலோ அல்லது தொழிலிலோ உங்களின் மேலாண்மை திறனும் ராஜதந்திர முடிவுகளும் மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். வாழ்க்கையில் எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய திட்டங்களை உங்களை சுற்றி உள்ளவர்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டு செயல்படவோ ஆரம்பிப்பாங்க. உங்களின் லீடர்ஷிப்பை சந்தேகித்தவர்கள் கூட இப்போது உங்களின் ஆளுமையை கண்டு வியந்து இருப்பாங்க. உங்களை ஒரு வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்வாங்க. உங்களின் தலைமைத்துவத்திற்கு பிரபஞ்சம் தரக்கூடிய மாபெரும் அங்கீகார காலம் இதுவாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். இதுவே மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளையும் தேடி கொடுக்கும். இரண்டாவதா, நீங்கள் முன்னிலையில் நிற்கக்கூடிய காலமும் இனிமே ஆரம்பமாக ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களை ஓரமாக அமர வைத்து அழகு பார்த்த சமுதாயமும் குடும்பமும் இனிமே நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்காக காத்திருக்கும். நீங்கள் எந்த முடிவுகள் எடுத்தாலும் அதற்கு சரி என்று இந்த சமுதாயமும் சொல்லும், உங்களுடைய குடும்பமும் சொல்ல ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்கள் மாறியிருப்பீங்க. எந்த ஒரு சுப காரியமாக இருந்தாலும் அல்லது தொழில் சார்ந்த ஆலோசனைகளாக இருந்தாலுமே உங்களை முன்னிலையில் நிறுத்தித்தான் மற்றவர்கள் காரியத்தை தொடங்குவாங்க. அந்த அளவுக்கு நற்பெயரானது உங்களை மீண்டும் தேடி வர ஆரம்பிக்கும். நீங்கள் ஒதுங்கி போக நினைத்தாலும் நீங்கள் தான் இந்த காரியத்தை முன்னின்று நடத்த வேண்டும் என்ற பொறுப்புகள் உங்களை தேடி வந்து அனைவருமே கொடுப்பாங்க. மேடைகளில் உங்களுக்கான முதன்மை நாற்காலிகள் அனைவராலும் ஒதுக்கப்படும். உங்களின் கம்பீரமான தோற்றமும் ஆளுமை நிறைந்த பேச்சும் ஒட்டுமொத்த கூட்டத்தையும் உங்கள் பக்கம் ஈர்த்து கொடுக்கும். நீங்கள் கூட்டத்தில் ஒருவராக இருந்த காலங்கள் முடிந்து கூட்டத்தை வழிநடத்தக்கூடிய முதன்மை மனிதராக வலம் வருவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே மாறிவிடும். மூன்றாவதாக, பணம் உங்களுடைய கையில் நிலையாக இருக்க ஆரம்பிக்கும். சிம்மம் ராசிக்காரங்க வாரி வழங்கக்கூடிய வள்ளல்கள் என்பதால் உங்களிடம் பணம் வந்தால் அதை மற்றவர்களின் கௌரவத்திற்காகவும் உதவிக்காகவும் செலவழித்துவிட்டு பிறகு கையேந்தக்கூடிய நிலைமைகள் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். ஆனால் இனி சனி பகவான் சனியின் அனுக்கிரகத்தால் உங்கள் கையில் வரும் பணம் வீண் விரயமாகாமல் நிலையாக தங்கக்கூடிய வசதி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். பணத்தை ஈர்க்கும் காந்த சக்தி உங்களுடைய தனஸ்தானத்தில் குடியேறுவதால் வருமானம் பல வழிகளில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெருக ஆரம்பிக்கும். அனாவசிய கடன்கள் எல்லாமே அடைபட்டு விடும். வந்த பணத்தை அசையா சொத்துக்களாகவோ அல்லது லாபகரமாகவோ முதலீடுகளாகவோ மாற்றி உங்களின் பொருளாதார நிலையை நிரந்தரமாக உயர்த்தி கொள்வீங்க. பணம் சம்பாதிக்கிறேன் ஆனால் தங்கவில்லை என்ற உங்களின் நீண்ட நாள் சாபங்கள் இப்போது முற்றுப்புள்ளிக்கு வந்துவிடும். பணத்தை சம்பாதித்தாலும் போதாது, அந்த ஒரு பணத்தை நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அந்த ஒரு பணத்தை எப்படி நீங்கள் செலவழிக்கிறீங்க, எதில் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க என்பதில் தான் உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலமே இருக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் எதிர்காலத்தை யோசித்து செலவழித்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட மாற்றங்களையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் காத்திருந்து பாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நாளை முதல் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஈடேறுமா ஈடேறாதா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதை நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.